பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஜெபம் செய்வோம். சேரக்கூடாத ஒளியின் மத்தியிலே வாசம் பண்ணும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, மரண இருளை, பாவத்தினுடைய அந்தகாரத்தை நீக்கும்படி உம்முடைய குமாரனாகிய இயேசுவை உயிர்த்தெழச் செய்து எங்கள் உள்ளங்களிலும் உலகத்திலும் வெளிச்சத்தை தந்தீரே, உம்மை துதிக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உம்மை ஆராதிக்க எங்களை ஆற்றல் படுத்தும். வலுவிழந்த ஒவ்வொருவரும் புது வாழ்வை பெற்றுக்கொள்ள இந்த தொழுகையின் வழியாக இரக்கம் பாராட்டியருளும். தொழுகையில் பங்கெடுக்கிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதியும். எங்கள் நேச மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 391வது பாடலை பாடுவோம். ஆண்டவா உமக்கே ஸ்தோத்திரம். ஞான பாடல் 391.
இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 27 முடிய. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமை சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதித்துரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர், எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளை. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களை, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக, என் இயேசு சென்ற பாதையில் அவர் காட்டும் மாதிரியில் என்கிற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். Alleluia, நான் செல்லுவேன்.
ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபையாக நாம் தியானிக்கிற சிந்தனையின் தலைப்பு உயிர்த்த ஆண்டவருடன் திருமறையை மீள் படித்தல். Rereading the scripture with the risen Lord. லூக்கா நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 27வது வசனம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிடுகிற இந்த எம்மாவூர் சம்பவத்தில் 3 கதாபாத்திரங்கள் இடம்பெற்றுள்ளனர். ஒருவர் கிளியோப்பா, இரண்டாவது அவருடைய நண்பர், அவருடைய பெயர் இல்லை, மூன்றாவது வழிப்போக்கராக அந்நியராக உடன் பயணித்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர். எம்மாவூர் சீடர்கள் இயேசுவோடு நெருக்கமாயிருந்த 12 சீடர்களின் கூட்டத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின நூற்றுக்கணக்கான சீடர்களிலே இவர்களும் இருந்தார்கள். எம்மாவூர் சீடர்கள் கிறிஸ்துவின் பாடுகளை பற்றியும் மரணத்தை பற்றியும் பல காரியங்களை தங்களுக்குள் விவாதித்தனர். பல கேள்விகளை எழுப்பினார்கள். ஆனால் எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்காமலேயே நடந்தார்கள். பதில் கிடைக்காமல் பல கேள்விகளோடு, பல சந்தேகங்களோடு, பல குழப்பங்களோடு நீங்கள் பயணித்து கொண்டிருக்கலாம். உங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவினிடத்திலே பதில் உண்டு. ஆண்டவர் இயேசு எம்மாவூர் சீடர்களின் பயணத்திலே சக பயணியாக நடந்தார். சோர்ந்து போய் சோகத்தோடு நம்பிக்கை இழந்து நடந்தவர்களோடு ஆண்டவர் இயேசு சேர்ந்து நடந்தார். லூக்கா நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 15வது வசனம். எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போய் சோகத்தோடு நடக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு உங்களோடு சேர்ந்து நடக்கிறார். நாம் அவரை அடையாளம் காணாவிட்டாலும் அவர் நம்மோடு கூட நடக்கிறார். எவ்வளவு அன்புள்ள கரிசனையுள்ள ஆண்டவர்! அவர் போகிற வேகத்தில் நாம் நடக்க முடியாது என்பதால் நாம் நடக்கிற வேகத்தில் நம்மோடு சேர்ந்து நடக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு வலிய போய் அவராகவே அவர்களோடு சேர்ந்து கொள்ளுகிறார். அவர்கள் அவரை புரிந்து கொள்ளாவிட்டாலும் அவர் அவர்களை புரிந்து வைத்திருந்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை புரிந்து அறிந்து வைத்திருக்கிறார். அவர்களோடு அவர் பேசுகிறார். வீண் கதைகளை அல்ல, வேதத்தினுடைய சத்தியங்களை பேசுகிறார். அவர்கள் புரிந்து கொள்ளும்படி பேசுகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஆண்டவர், உரையாடுகிற ஆண்டவர். எல்லாரோடும் நாம் பேசுவோம், எல்லா கதைகளையும் பேசுவோம், ஊர் கதைகளையும் உலக கதைகளையும் நாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் இயேசு பேசுவதை எத்தனையோ முறை நாம் காது கொடுத்து கேட்பதில்லை. எத்தனையோ முறை படித்த வேத வார்த்தை தானே என்று பல நேரங்களிலே வேத சத்தியங்களை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் அந்த வார்த்தைக்குள் இருக்கிற
இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை கேட்க கேட்க எம்மாவூர் சீடர்களின் இருதயம் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. நாமும் கர்த்தருடைய வார்த்தையை உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் திருத்தமாக மறுபடியும் மறுபடியும் படிக்கும்போது ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கண்டு கொள்ள முடியும். முதலாவது வேதம் சொல்லுகிறது, புத்தியினத்தை மாற்றும் தேவ வார்த்தை. லூக்கா நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. எம்மாவூர் சீடர்களின் ஆவிக்குரிய தரம், புத்தி எவ்வளவு பரிதாபமாக இருந்தது என்பதை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிற போது, தாவீது மகா புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று திரும்ப திரும்ப பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 5வது வசனம், 14, 15வது வசனம் மற்றும் 30வது வசனத்தில் இதை நாம் படிக்கிறோம். எனவே சவுல் ராஜா சாதாரண ஆட்டிடையனான தாவீதை கண்டு பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்திமானாய் நடப்பவர்களை கண்டு உலகம் பயப்படுகிறது, சாத்தான் பயப்படுகிறான். புத்தியினமாய் நடக்கிறவர்களை கண்டு சாத்தான் பரியாசம் செய்கிறான். மகா புத்திமானாய் நடந்தான் என்று சொல்லப்பட்ட தாவீதே புத்தியினமாய் நடந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி புலம்புகிறதை வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 69:5. தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. 1 நாளாகமம் 21:1 சாத்தான் புத்தியினமான காரியத்தை செய்வதற்கு தேவ மனுஷனாகிய தாவீதை தூண்டினான், ஏவினான். 2 சாமுவேல் 24:10 கர்த்தருடைய பலத்தை சார்ந்திராமல் ஜனங்களை தொகையிட்டு அளவிட்டு தன்னுடைய பலத்தில், இராணுவத்தினுடைய பலத்தில் நிற்க விரும்பினார் தாவீது. இது எவ்வளவு புத்தியினமான செயல்! தாவீது சவுலை விட உத்தமன். சவுல் சரியில்லை என்றுதான் தாவீதை ஏற்படுத்தினார். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராகத்தான் தாவீது இருந்தார். கர்த்தரை அறிந்தவராகத்தான் இருந்தார். ஆனால் புத்தியினமான காரியத்தை செய்தார். நாம் புத்தியாய் நினைத்து கொண்டு செய்கிற காரியங்கள் தேவனுக்கு முன்பாக புத்தியினமாய் காணப்படுகிறது. மகா புத்தியாய் நடப்பதாக நினைத்து பல காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் அவை புத்தியினமான காரியங்கள். புத்தியினமாய் நடப்போமானால் அநேக வேதனைகளும் துன்பங்களும் நம்மை தேடி வரும். லோத்துவினுடைய தெரிவு கர்த்தருடைய ஏதேன் தோட்டத்தை போல இருந்த செழிப்பாயிருந்த சோதோம் கொமோரா. புத்திசாலித்தனமான ஒரு தெரிவுதான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் புத்தியினமான தெரிவு. அதனுடைய விளைவு என்ன? துன்பங்கள், இழப்பு, வேதனை, தீமைகள். தேவ வசனம் நம் புத்தியினத்தை திருத்தும்படி திருத்தமாக அதை நாம் படிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது நம்முடைய புத்தி மாறும். வேத வார்த்தை நம் புத்தியினத்தை மாற்றும். இரண்டாவதாக, புண்ணியநாதரை காண்பிக்கும் தேவ வார்த்தை. லூக்கா நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும்
தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். புண்ணியநாதரை காண்பிக்கும் தெய்வ வார்த்தை. தெய்வ வார்த்தை நம்மை கிறிஸ்து இயேசுவுக்கு நேராக நடத்த வேண்டும். சத்தியபரனாகிய கிறிஸ்துவுக்கு நேராக வழிகாட்ட வேண்டும். 17வது வசனத்தில் எம்மாவூர் சீடர்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் நடந்தார்கள். இருண்டு போன, அஸ்தமித்து போன நம்பிக்கையோடு இருந்தவர்களை ஆண்டவர் இயேசு வேத வசனத்திற்கு நேராக திருப்பினார். வேத வசனமாகிய வெளிச்சத்திற்கு நேராக நடத்தினார். புண்ணியநாதரை வசனத்தின் வெளிச்சத்தில் கண்டு கொள்ளும்படி செய்தார். யோபு 29:3 சொல்லுகிறது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தால் இருளை கடந்து போனேன். கர்த்தர் கொடுத்த தீபம்தான் வேதம். வேத வார்த்தை தான் வெளிச்சம். மரண இருளினுடைய பள்ளத்தாக்கை கடக்க உதவுவது இந்த தீபம்தான். யோபுவை பார்த்து எல்லாரும் கேட்டார்கள், எப்படி இவ்வளவு பயங்கரமான இருளை கடக்கப் போகிறீர்கள்? யோபு சொல்லுகிறார், கர்த்தர் தந்த தீபத்தால் இருளை கடந்து போவேன். எம்மாவூர் சீடர்கள் நம்மை போல இயேசுவை மீட்பராக நம்பிக்கொண்டிருந்தவர்கள்தான். இயேசுவை அறிந்தவர்கள்தான். வேதத்தை பற்றிய அறிவு அவர்களுக்குள் இருந்தது உண்மைதான். ஆனால் அவை ஆழமற்ற அறிவாக இருந்தது. வேதத்தினுடைய பொக்கிஷங்களை காண முடியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. வேத வசனங்களை குறித்த புரிதலின்மையும் நம்பிக்கையின்மையும் அநேகருடைய வாழ்வை இருளிலும் விரக்தியிலும் தள்ளியிருக்கிறது. புண்ணியநாதரை காண வேதத்தினுடைய ஆழத்திற்குள் நாம் செல்ல வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவோடு நாம் வேதத்திற்குள்ளாக பயணிக்க வேண்டும். அந்த ஆண்டவர் புண்ணியநாதரை நமக்கு வேதத்தின் வழியாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர். மூன்றாவதாக புத்துணர்வை தருகின்ற தெய்வ வார்த்தை. லூக்கா 24:31 ஆண்டவர் இயேசு அப்பத்தை பிட்டபோது உடைத்தபோது சீடர்களுடைய அவிசுவாசம் உடைக்கப்பட்டது, மனக்கடினம் உடைக்கப்பட்டது, சந்தேகம் உடைக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் உடைப்படுவது அவசியமானது. உடைப்பட்டால்தான் நம் ஆண்டவரோடு இணைக்கப்பட முடியும், புத்துணர்வோடு செயல்பட முடியும், சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு பயணிக்க முடியும். வாழ்க்கையிலே பலவிதமான முறிவை, உடைவை நாம் சந்தித்திருக்கலாம். அது முடிவல்ல. இதுவரை அவர்களுக்கு முன்பாக இருந்தவர் இப்பொழுது ஜீவ அப்பமாக அவர்களுக்குள் இருந்தார். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும் போதெல்லாம் கர்த்தர் நமக்குள் இருக்கிறார் என்ற புத்துணர்வை நாம் பெறுகிறோம். தேவ வார்த்தை புத்துணர்வை நமக்கு தருகிறது. கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எம்மாவூர் சீடர்களை சத்திய வேதத்திற்கு நேராக திருப்பினார். காரணம், தேவ வார்த்தை புத்தியினத்தை மாற்றும், புண்ணியநாதரை காண்பிக்கும், புத்துணர்வை தந்திடும். இந்த புதிய அனுபவத்தை உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நாம் சொந்தமாக்குவோம். ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடலிலே 6வது பாடலை பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. கீர்த்தனை பாடல் 6.
தொழுதேத்து நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து பாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தயை செய்துயிர் தந்த பாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தயை செய்துயிர் தந்த ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து துதி மிகுந்தேர ஸ்தோத்திரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர ஸ்தோத்திரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமான ஆலயத்தின் பிரகாரங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே. உம்முடைய வேத சத்தியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நூறத்தனையாக பலன் கொடுக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய புத்தியினத்தை தம்முடைய வார்த்தையினால் நீர் மாற்றுவீராக. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற எல்லா விதமான புத்தியினமான செயல்களும் தேவனுடைய வார்த்தையோடு உரசி பார்க்கப்பட்டு இந்த எந்த காரியங்களை நாங்கள் களைந்து விட வேண்டுமோ அனைத்தையும் களைந்து விட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். புண்ணியநாதரை காண முடியாதபடிக்கு எங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதே, கர்த்தர் ஒரு விசை கூட எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய கண்களையும் திறந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தினுடைய அதிசயங்களை காணவும்
அதிசயமான கர்த்தரை கண்டு கொள்ளவும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் எங்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். பல நேரங்களிலே நாங்கள் சோர்ந்து போகிறோம். தெய்வ வார்த்தையினால் எங்களுக்கு புத்துணர்வை தந்து ஆண்டவரோடு நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எம்மாவூர் சீடர்களைப் போல யார் யார் தளர்ந்து போன இருதயத்தோடு நொந்து போன உள்ளத்தோடு தெய்வ சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ ஒவ்வொருடைய இருதயங்களிலும் கர்த்தருடைய அக்கினி பற்றி எரியட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு புதிய உற்சாகத்தோடு தம்முடைய பிள்ளைகள் சாட்சியாக நிற்க ஆண்டவர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களை சமாதானத்தினால் கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னமும் ஆத்துமாவிலே இரட்சிப்பை சொந்தமாக்காதபடிக்கு இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்து ஆராதனை அசட்டை செய்து இருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் திறந்த வாசலை தந்து திரளான ஆத்துமாக்களை தம்முடைய அன்பிற்குள்ளாக நீரே இரக்கம் பாராட்டி அருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் அருளி செய்வீராக. உலகம் முழுவதிலும் சத்திய வார்த்தைகளை சுமந்து சென்று அறிவித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான போதனைகள் புரட்டு உபதேசங்களுக்கு கர்த்தர் ஜனங்களை விலக்கி ரட்சித்து அருளுவீராக. எங்களுடைய பேராயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய கரமுடன் இருந்து அவர்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசுவாச குடும்பத்தினுடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்குள்ளாக ஆழமாக வேரூன்றி கனி கொடுக்கத்தக்கதாக ஒவ்வொரு திருச்சபையிலும் கர்த்தருடைய சுத்திகரிப்பு ஒவ்வொரு நாளும் நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப பாரத்தையும் ஆத்துமாக்களை குறித்த தாகத்தையும் கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளும் தந்தருளும். தேவனுடைய கரம் ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களை சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்பும். வீணான சண்டைகள் பிரச்சனைகள் இல்லாதபடிக்கு குடும்பங்கள் ஆண்டவருக்குள்ளாக கட்டி எழுப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உறவுகளுக்குள்ளாக எந்த விதமான மனக்கசப்புகளும் இல்லாதபடிக்கு உறவுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல காரியங்களுக்காய் ஜெபிக்கிறவர்கள் உண்டு. குடும்பங்களிலே கர்த்தர் ஆசீர்வாதமான நாட்களை தந்து சந்தோஷமான அனுபவங்களை தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். படித்து முடித்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உயர்கல்வியும் நல்ல வேலை வாய்ப்புகளையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்ப வாழ்க்கைக்காக காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை நினைந்தருளி குடும்பமாக இணைத்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் பெருக கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலே புதிதாக இசைந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் கருத்தொருமித்து ஜெபத்தோடு குடும்பத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் தம்முடைய கிருபைகளை தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். முதிர் வயதான பெற்றோரை கர்த்தர் பலப்படுத்தி பிள்ளைகள் அவர்களை நேசிக்கவும் அன்பு காட்டவும் தக்கதான நல்ல உறவை தந்து நிறைய ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிறவர்கள், அகதிகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய கிருபை தாங்கியிருக்கட்டும். நாங்களும் அவர்களை நேசிக்க ஒத்தாசையாயிருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னமும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளை நினைந்தருளும். வியாதியினுடைய கட்டுகள் பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் விடுதலை அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவக்கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். தேர்வில் நல்ல ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளும். இந்த கல்வியாண்டிலும் நல்ல மதிப்பெண்களோடு கூட வெற்றி பெற்று புதிய கல்வியாண்டை காண கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல எதிர்காலத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப வயதில் வருகிற சோதனைகளை மேற்கொண்டு ஆண்டவருக்குள்ளாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்.
உழைக்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். வெளிநாடுகளிலும் தூர இடங்களிலும் சொந்த வீட்டிலும் இருந்து தங்களுடைய வேலைகளை கவனிக்கிற ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும். விவசாயத்தை நம்பி இருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் உடன் இருக்கட்டும். நிறைவான பலன்களை கர்த்தர் அருளிச்சே நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தர் குடும்பங்களுடைய தேவைகளை சந்தித்து கடன் பாரங்களின்றி ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். தேவ சமூகத்தில் எங்களையே நாங்கள் ஒரு விசை தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். வருகின்ற திருச்சபையினுடைய எல்லா சிறப்பான நிகழ்வுகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். சபை நாள் மற்றும் நற்செய்தி பெருவிழா, விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.